சரி. சரி. உட்காருங்க. நிற்கிறதா நீங்க அந்த கடாயில ஃபைல் வாங்கணும் சார். டீ அடிக்கடி போடு. சரிங்க. ரொட்டி பெப்பர் சிக்கன். பெப்பர் சிக்கன்னா அது சில்லி மாதிரி போட்டு அதுக்கு எடுத்துருவீங்க சார். ஒயிட் பட்டர் போட்டு தான் இருக்குது. சில்லி வேறு, சில்லி சிக்கன் வேறு. சரி.
வணக்கம், நான் உங்கள் சிவா. வியூவர்ஸ், நம்ம சிவா அருண் டிவிக்கு இப்போ தான் முதன்முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே மேலே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் தவறாமல் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் கிடைக்குங்க. இன்றைக்கி வந்து நம்ம பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ் ரிவ்யூ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா அந்தமான் ரெஸ்டாரண்ட்டை தான் நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பார்க்க போகிறோங்க. என்னடா அந்தமான் ரெஸ்டாரண்ட்னு சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. ஏன்னா இந்த அந்தமான் ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா நம்ம கருவலூர் பகுதியில் தான் இந்த அந்தமான் ரெஸ்டாரண்ட் அமைஞ்சிருக்கு. இந்த உணவகத்தில் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி செம்மையாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து சைனீஸ் ஐட்டங்கள் வந்துட்டு நிறைய கொடுத்துட்ருக்காங்க. அதே விட பார்த்திங்கன்னா பெப்பர் சிக்கன், கிரில்டு சிக்கன் இதெல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த உணவகத்தில் வந்து அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, மது அருந்த அனுமதி இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து ஆணித்தனமாக அங்கே பதிவு பண்ணிட்டாருங்க. ஏன்னா வந்து நமக்கு வந்து மது அருந்துவதற்கு அனுமதி இல்லைனாலே அங்கே வந்து ஃபேமிலிஸ் வந்துட்டு கூட்டமாக போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு நாளைக்கு வந்து மேக்ஸிமைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 6-7 ஃபேமிலி தான் வருவாங்க. பட் இருந்தாலும் அவங்களையும் நாங்கள் வந்து சிறப்பாக கவனித்து தான் நாங்கள் அனுப்புவோம். யாருமே வந்து உணவு சாப்பிட்டு வந்து குறை சொல்கிற மாதிரி யாருமே இல்லை. நிச்சயமாக அவங்க வர்ற மாதிரி தான் இருக்குது. அதே சமயம் முன்னாடி வந்து ஊஞ்சல் அமைப்பு நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். குழந்தைகளை கூப்பிட்டு வந்தாங்கன்னா அங்கே வந்துட்டு அவங்க ஊஞ்சல் ஆடி மகிழ்விக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் குடில் அமைப்புகளில் வந்து அவங்க உட்காந்து அவங்களுக்கு தேவையான உணவுகளை வந்து அவங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதே சமயம் ஃபேமிலிஸ் வந்து ஏன் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, மது அருந்தருக்கு அனுமதி இல்லைங்கும் போதே ரெஸ்டாரண்ட்டை நோக்கி படையெடுக்க அதிக வாய்ப்பு இருக்குங்க. ஃபேமிலிஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் மது அருந்தருக்கு நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாருங்க. அதே சமயம் இந்த உணவகத்துக்கு வந்து அந்தமான் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற நேமை எப்படி வச்சிங்க சார் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டேங்க. அவர் சொன்ன பதில் என்னென்னா, என்னுடைய உறவினர் ஒருத்தர் வந்து அந்தமானில் போயிட்டு இருந்துட்டு வந்தாருங்க. ஸோ அவரோட ஞாபகமாக இருக்கணுங்கிறக்காக இந்த அந்தமான் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற ஞாபகத்தில் இந்த உணவகத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஸோ தொடர்ந்து மக்களுடைய ஆதரவு வந்து இருந்துச்சுன்னா நிச்சயமாக இன்னும் பல்வேறு தரமான உணவுகளை நான் தொடர்ந்து வழங்கிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாருங்க. இது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு நிறைய ஹோட்டல்ஸ் ரிவ்யூஸ் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோங்க. திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உணவகமான அவினாசி பகுதியில் இருக்கக்கூடிய உணவகங்களை நம்ம தொடர்ந்து காமிச்சிட்டு வந்துட்டுருக்கோம். அதே சமயம் நம்ம இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய உணவகங்களை நம்ம வந்து தொடர்ந்து காட்ட போகிறோங்க. ஏன்னா வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பட்ட இடங்களையும் காமிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்தியா முழுவதும் பயணித்து அங்கே இருக்கக்கூடிய உயர்தரமான உணவுகள், அதே சமயம் இந்தியன் ஸ்ட்ரீட் ஃபுட்டையும் நம்ம காட்டணும் அப்படிங்கிறத ஒரு நோக்கத்தோடு நம்ம பயணம் மேற்கொண்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவில் தான் நம்ம நல்ல வீடியோக்கள் பதிவு பண்ண உதவியாக இருக்குங்க. மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோஸ் வந்து உடனே உங்களுக்கு வருங்க. டெய்லி நம்ம மதியம் 12 மணிக்கு நம்ம சேனலில் வந்துட்டு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ டெய்லி நீங்கள் வந்து பார்க்க மறந்துடாதீங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு நாள் தவறனாலும் நம்ம சேனலில் வந்து வீடியோ வராமல் இருக்காது. டெய்லியும் மதியம் 12 மணிக்கு சிவா அருண் டிவியில் வீடியோ நிச்சயமாக வருங்க. சரிங்களா? உங்களுக்கு எந்தெந்த ஹோட்டல்ஸ் தெரிஞ்சாலும் அதை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அந்த ஹோட்டல்லையும் நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். சரிங்களா? மற்றும் ஒரு அற்புதமான ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்த பார்வையில் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.